வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.vistamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065 2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் 9840182592 இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி சனி பயிற்சி பலன்கள். மதியை மதியால் வெல்ல முடியுமா? இந்த மதி அப்படின்னு சொல்லும்போது மதி அப்படின்னாவே சந்திரனை குறிக்குங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் அந்த பிறந்த குழந்தையோட ராசி. அது இல்லாமல் பல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது, அதெல்லாமே நாம் பார்க்கலாம். வரும் 139 நாட்களுக்கு இதெல்லாம் நடக்கும். கிரக பயிற்சிகளில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இதில் சனி பயிற்சிக்கு கொஞ்சம் அதிகமாகவே நாம் முக்கியத்துவம் கொடுப்பதுண்டு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நவ கிரகங்களும் நம்மளுடைய பாதுகாப்பான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதுங்க. நிச்சயமாக அதுதான் உண்மை. அந்த வழியை நாம் புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ சனிப்பயிற்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா உடனே பல பேருக்கு பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சின்னு சொன்னாவே 100க்கு 90 பேர் பயப்படுவாங்க. ஐயோ சனிப்பயிற்சி நடக்க போதா, நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நவ கிரகங்களில் மிக அதிர்ஷ்டமான கிரகம், நல்ல கிரகம் சனீஸ்வரன் தான். உண்மையில் இயற்கை பாவ கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சனி பகவான் தாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனாலும் இயற்கை பாவ கிரகம் அப்படின்னு சொன்னாலும் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் கிரகம் சனீஸ்வரன் தான். ஏன் மற்ற கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் தரலை? குரு ஈஸ்வரன், புதன் ஈஸ்வரன், சந்திரேஸ்வரன் அப்படின்னு மற்ற கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் தரலை. ஈஸ்வரன் காப்பார். சனியோட அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாதுங்க. ஏன்னா ஆயுள்காரகனே அவர் தான். ஆனால் 7.5 சனின்னு வந்தால் வாழ்க்கையை அப்படியே தலை கீழே போட்டு ஒரு புரட்டி விடுவார். ஆனால் அது அவருடைய டியூட்டிங்க. ஒருத்தன் 8வது படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டே இருக்கான். ஏன்டா 8வது முடித்து 9 10ஆம் கிளாஸ்க்கெல்லாம் போகலையடா அப்படின்னு கேட்டால், இல்லை 8க்கு இன்னும் எக்ஸாமே வைக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது வளர்ச்சியா? இல்லை இல்லையா? அதே போல தான் இவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார், அப்பப்போ எக்ஸாம் வைப்பார். ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் வச்சுட்டு இருப்பார். எப்படி? ஒவ்வொரு 30 வருஷத்துக்கும் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு எக்ஸாம் வைப்பார். அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகணும். பாஸ் ஆகலைன்னா கூட ஃபெயில் ஆக மாட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் பாஸ் ஆகணும். ஸோ அந்த 7.5 சனி அப்படின்னு வரும்போது சனி என்னன்னா நமக்கு கற்று தருவார். நல்லது என்ன, கெட்டது என்ன, நல்லவன் யார், கெட்டவன் யார், துரோகி யார், நண்பன் யார், வாழ்க்கைன்னா என்ன, நோய்னா என்ன, கடன்னா என்ன, கஷ்டம்னா என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே புரிய வச்சுருவாருங்க சனி பகவான், சனீஸ்வரன். அதே நேரத்தில் 7.5 சனி முடியும் போது நிச்சயமாக அந்த முன்னேற்றம் அப்படின்றத கொடுத்துட்டு தான் சனி பகவான் போவார். சரி, தனுசு ராசிக்கு 7.5 சனி அப்படின்றது முழுமையாக முடிஞ்சிச்சுங்க. இப்போது சனி பகவான் தனுசு ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார்.
தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு, அதாவது 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்கு சனி பகவான் வந்தால் அல்லது இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியின் கடைசி கட்டமான பாத சனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சனி வக்ரம் அடைஞ்சு மகர ராசிக்கு வருவாரா அப்படின்னா இல்லை, வரமாட்டார், நிச்சயமாக வரமாட்டார். அடுத்த 139 நாட்களுக்கு சனி வக்ரம் அடைஞ்சாலும் கும்பராசியே தான் இருப்பாருங்க. சனி பகவான் இந்த வக்ர பயிற்சியில் ராசி மாறவில்லை. கும்பராசிலேயே புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சஞ்சரிப்பார். ஸோ 100% தனுசு ராசி நண்பர்கள் மறுபடியும் 7.5 சனி காலம் வருமோ அப்படின்னு பயப்பட தேவையே இல்லைங்க. பொதுவாக ஒரு கிரகம் முன்னோக்கி நேராக சஞ்சரிக்கும் போது கொடுக்கும் பலன்களை விட வக்கிர நிலையில் பின்னோக்கி சஞ்சரிக்கும் போது கொடுக்கும் பலன்கள் டபுளாக இருக்கும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுதுங்க. அந்த வகையில் சனி பகவான் தனுசு ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருந்து அதிகப்படியான நன்மைகளை தனுசு ராசிக்கு தருவார். சகாய சனியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி வக்ரம் அடைவது தனுசு ராசி நண்பர்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். வேலை, தொழில், திருமணம், படிப்பு, வீடு, நிலம் வாங்குவது அப்படின்னு எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறலாம். ஏன்னா 3ஆம் இடத்தில் சகாய சனியாக சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் போது ரொம்ப சாதகமான பலன்களை தருவார். ரொம்ப நல்ல விஷயங்களை அவர் நமக்கு கொடுப்பாருங்க. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அவங்களோட தகுதிக்கு தகுந்த வேலைகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக கல்யாணமே நடக்கலைங்க, எவ்வளோ வரன்னு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இந்த வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சியில் திருமணம் அப்படின்றது ஏற்பாடாகும். அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குங்க. நல்ல விதமான ரிசல்ட் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். காதல் வயப்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு காதல் கைகூடும். புதிய தொழில் தொடங்க சரியான நேரமாக இது இருக்குங்க. பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது. ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் வரும், ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கும். செலவுகளுக்கும் பஞ்சம் இருக்காது. செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். நல்ல முதலீடாக பார்த்து செய்யுங்க. நிச்சயமாக இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முதலீடு செஞ்சிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் முந்த நாள் வரைக்கும் 3வது வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், சொந்த வீட்டுக்காரன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இப்போ மேட்ரே வேறு. 3வது வீட்டுக்காரன் இப்போ நல்லா நமக்கு சப்போர்ட் செய்கிறான், நல்லது செய்கிறான். சொந்த வீட்டுக்காரன் காணாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி அமைப்பு தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு. சனி நல்லது செய்கிறார், ஆனால் குரு 6இல் மறைந்து நல்லது செய்ய மாட்டேங்கிறார். ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேலை, கடன், உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும். அந்த இடத்துல ஒரு சுப கிரகம், நல்ல கிரகம் இருக்கும்போது அந்த காரகத்தை தூண்டும் அல்லது அதிகரிக்கும். கடன் வாங்க தூண்டுங்க. இல்லைனா பழைய கடன், எப்போவோ வாங்கின கிரெடிட் கார்டுக்கெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணி கடன் எப்போ தருவீங்க அப்படின்னு கேள்வி கேட்பானுங்க. இல்லை எப்போயோ எங்கேயோ வாங்கின கடனுக்கெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணி எப்போப்பா அந்த கடன் தருவேன், என்ன இத்தனை நாளாக ஃபோன் பண்ணுவே நினச்சியா, உடனே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ குரு உங்கள் வசம் ஆகணுங்க. குரு பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா மஞ்சள், வெளிர் பச்சை வண்ணங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. அது கர்ச்சீஃபோ, ஷர்ட்டோ, பேண்ட்டோ, புடவையோ, சுடிதாரோ ஏதோ ஒன்று. ஸோ இது தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது இந்த 579 அப்படின்ற குருவுக்கான நம்பரை வந்து எழுதுங்க. இப்போவே கமெண்ட் பாக்ஸில் 579 அப்படின்னு அனுப்புங்களேன். நம்பரை டைப் பண்ணி அனுப்புங்க. உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. உங்கள் ஊரில் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, ஏதோ ஒரு சின்னதோ பெருசோ இருக்கும். ஸோ அங்கே போங்க. அங்கே ஒரு அரை மணி நேரம் அப்படியே சுற்றுங்க. சும்மா சுற்றி பாருங்கள். யாராவது கேட்டாங்கன்னா இல்லை ஒரு பேஷண்ட்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சும்மா ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் சுற்றுங்க. அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பி வந்துடுங்க. வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ வச்சு போயிட்டு சும்மா சுற்றிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றது விதி. நீங்கள் சும்மா வச்சு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த விதியை வந்து நீங்கள் மீறிடுறீங்க இல்லையா, அதுதான் விதியே மதியால்
வெல்வது அப்படின்றது. போயிட்டு வந்துடுங்க. இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் இருந்துட்டு வரீங்க, அங்கே போனீங்கன்னா யாருக்காச்சும் ஒரு பிரெட் வாங்கிட்டு போங்க. யாரோ ஒருத்தர் வயசானவங்களோ கால் முக்கியமாக குறிப்பாக கால் ஊனமானவங்களுக்கு அந்த பிரெட்டோ பழமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. சனி பகவானை பொறுத்த வரையில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போதைக்கு நன்மை தான். இருந்தாலும் சனி பகவான் நட்சத்திரங்களை தாண்டி 2ஆம் வீட்டுக்கு, அதாவது மகரத்துக்கு மிக அருகாமையில் வருவதால் வீட்டில் வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதுங்க. அது சரி வராது. அதே போல் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புனர்பூசம், விசாகம், பூரட்டாத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப விழிப்போடு கவனத்தோடு இருப்பது அவசியம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி தசை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 99% இப்போ இருக்குது. நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பாருங்களேன், அதில் பார்த்தாவே தெரியும் இப்போ உங்களுக்கு சனி தசை தான் நடந்திருக்கும். ஸோ இந்த சனி தசை நடக்கும்போது சனி பகவான் வந்து நல்லதை லேட்டாக தான் செய்வார். ஆனால் தசை நடக்கும்போது 7.5 சனி நடக்கும்போதும் பாதாளத்தில் தள்ளி விட்டுருவார். ஸோ பார்த்துக்கங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்கள், உங்களோட நட்சத்திரத்தை பாருங்கள். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, சதயம். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்றது இப்போ நம்ம ராசியை பொறுத்து சொல்கிறோம். லக்னம் மாறும்போது லக்ன சுபகர், லக்ன பாவகர் அப்படின்னு சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அந்த வகையில் வேறு பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் இந்த சனி திசை உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ அப்போ பார்த்துக்கங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஜாதகம் அப்படின்றத எழுதி வச்சுக்கணும். வருஷம் மாதம் கிரக பயிற்சிகள் நடந்துகிட்டே இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் இருக்கும். பஞ்சாங்கத்தை பார்த்தா நமக்கு தெரியும் இந்த கிரகம் இப்படி போச்சு, இந்த கிரகம் இப்படி இருந்துச்சு. ஆனால் பஞ்சாங்கத்தை வாங்கினாலும் அதை படித்து புரிஞ்சு தெரிஞ்சிக்க முடியாத நிலைமையில் பல பேர் இருக்காங்க இல்லைங்களா? அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம சேனல் மூலமாக தரக்கூடிய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் படித்தா கூட புரிஞ்சுக்கும்படியாக ஜாதகம் தருகிறேன். முழு வாழ்க்கை ஜாதகம் அப்படின்னா கம்ப்ளீட் லைஃப் கம்ப்ளீட்டாக இருக்குங்க. உங்களுடைய தோற்றம், சுபாவம், வேலை, ஆயுள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், திருமண வாழ்க்கை, பிள்ளைகள் அப்படின்னு கம்ப்ளீட்டாக இருக்குங்க. நீங்கள் அதை பார்த்தாவே ஈஸியாக படித்து புரிஞ்சுக்கலாம். கூடவே தசாபுத்தியும் இருக்குங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். தோற்றம், சுபாவம்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் தசாபுதி இந்த டைமில் என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ உங்களை பற்றிய எல்லா விஷயங்களும் இருக்கும். நீங்களே படித்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தி எல்லாமே அதில் இருக்குங்க. மொத்தத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி முழு நல்ல பலன்களே தரும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. நல்லபடியாக இருக்குங்க. இந்த வருஷம் முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜென்மத்திலேயே சிவன் பெயரை, அதுவும் அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பெயரை மனதால் நினைத்து வழிபடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமில்லை, பாக்கியம். ஸோ அதை மறக்காமல் அருணாச்சலேஸ்வரர் எப்போவுமே மனசில் நினச்சிட்டுருங்க. ஏன்னா அக்னி ராசியான தனுசு ராசிக்கு அவர் தான் எல்லாமே. அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை தான் உலகத்துக்கே அக்னி ஸ்தலம். ஸோ அக்னி ராசி நீங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு முயற்சியும் அவர் பேர் சொல்லி செய்யுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.wisdomil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க. இதே விஷயத்தை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை பெற விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் 9840182592 என்ற நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.